ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதா கிச்சன் vlogs. இன்றைக்கி நம்ம கோதுமை போண்டா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சேனலுக்குள்ளே போகலாம். நான் இதில் ஒரு கிளாஸ் மாவு எடுத்துருக்கு, கோதுமை மாவு. இதில் நம்ம வாழைப்பழமும் வெல்லமும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க 2 வாழைப்பழம், நல்லா பழுத்த வாழைப்பழமாக சேர்த்துக்கிட்டா நமக்கு நல்லாயிருக்கும். இதில் நம்ம வெல்லத்தை வந்து ஆல்ரெடி வெல்லம் வந்து நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம், கொதிக்க வச்சு எடுத்துருக்கோம். அதை வந்து வடிகட்டி நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். வெல்லம் ஊற்றிக்கலாம். அதில் வெல்லத்தை நல்லா கரைச்சி வடிகட்டி வைக்கணும். ஏன்னா கல் மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை நம்ம இதில் ஊற்றிட்டா நமக்கு இது கல்லெல்லாம் இருக்காது. இதில் கல் மண்ணெல்லாம் இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 2ஆவே சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் சின்னதாக இருக்கிறதுனால. இப்போ இதை அரைச்சிட்டு பார்க்கலாம். அரைச்சி எடுத்துட்டோம். மாவு இந்த மாதிரி இருக்குது. நல்லா போண்டா போட்டு எடுக்கிற அளவுக்கு நமக்கு இந்த மாதிரி இருந்தால் போதும். இதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். பவுலில் சேர்த்தாச்சு. ஒரு கிண்ணத்தில் ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதான் இப்போ நம்ம இதை வந்து வெல்லம் போட்டோம் இல்லையா, அது ஸ்வீட்னஸ் நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். இப்போ நாங்கள் பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு நம்ம எண்ணெய் சூடாகிட்டு இருக்குது. எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு போண்டாவாக போட்டு எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஸ்லோவாகவே வச்சு எடுக்கணும். இதை எல்லாம் ரொம்ப கருகி போயிடும் வெல்லம் போட்டிருக்கிறதுனால. இது கொஞ்சம் நல்லா வேகட்டும், ப்ரௌன் கலரில் ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். அதுதான் நமக்கு வந்து கோதுமை போண்டா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸ்வீட் போண்டா அதுதான். இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வெல்லம் போட்டிருக்கிறதுனால நமக்கு நல்ல கலர் தரும். இது சக்கரை போட்டால் நமக்கு ரொம்ப கலர் வராது, வெள்ளையாக தான் வந்துடும். அதுதான் நமக்கு கோதுமை போண்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஸ்நாக்ஸாக எடுத்து ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.